ஹே ஆல் வெல்கம் டு குலலகம். இட்ஸ் Thursday ஆஃப்டர்நூன். இந்த பூஜை ஜாமான்லாம் வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல் தம்பி குட்டி தூங்கினதுக்கப்புறம் அந்த ஒர்க் தான் பார்த்தேன். இந்த பவுடர் வந்து அம்மா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டிமார்ட்டில் வாங்கி. ரொம்ப பளிச்சுன்னு போச்சா, சரி நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பூஜை பாத்திரம் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பர்சனலி அது அவ்வளோ பளிச்சுன்னு ஆன மாதிரி தெரியல. நம்ம புளி போட்டு லெமன் போட்டு தேய்ச்சே பழகிருச்சா, அண்ட் ப்ளஸ் இது கையை ரொம்ப அஃபெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோட கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டாச்சு. அண்ட் எங்கள் ஊரில் 2 நாளாக சாயந்தரமானா பயங்கர மழை. அதனால் துவைச்ச துணியெல்லாம் காய போட்டு கிச்சனுக்கும் வெளியேக்கும் நடந்துக்கிட்டே இருந்தேன். காஞ்சிருச்சா இல்லை எடுத்துடலாமா அப்படின்ட்டு. சரி மழை வந்தாலும் வரலினாலும் நம்ம எடுத்து உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே பாட்டை போட்டுட்டு பூஜை ஜாமான்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ஜாமான்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அதோட இடத்துல வச்சாச்சு. அண்ட் நிறைய கசகசன்னு சின்ன சின்ன சாமி சிலையாக வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பூஜை ரூம் கவுண்டர் டாப்பை மாற்றியாச்சு.